லஞ்சுக்கு சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். 1/2 டம்ளர் அரிசி, ஒரு பிடி பைத்தம்பருப்பு, ஒரு பிடி துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் காய்கறிகள்லாம் தக்காளி, கேப்சிகம், குடமிளகா, முருங்கைக்காய், கேரட்டு, அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் இது பண்ணியிருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். புளியும் ஊற வச்சுருக்கேன், கரைச்சி விட்டு பண்ணலாம். குக்கரில் டைரெக்டாக பண்ண போகிறேன் சாம்பார் சாதம். காயை வதக்கிட்டு பண்ணலாம். தாளிச்சு போட்டு எல்லா காயும் போட்டுட்டு மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான உப்பு போட்டு சாம்பார் பொடி போட்டிருக்கேன். பெருங்காயமும் போட்டிருக்கேன், வாசனையாக இருக்குது. இதிலே ஒரு வதக்கிட்டு கரைச்ச புளி தண்ணியும் அரிசி பருப்பு எல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் அரிசி பருப்பு எடுத்துட்டேன், ஒரு பிடி ஜாஸ்தியாக இருந்ததுன்ட்டு 1க்கு 3 தண்ணி விட்டுட்டு அப்புறம் உப்பு போடலாம். இதுக்கு தேவையான இதில் உப்பு போட்டு புளி தண்ணி விட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. குக்கரில் 3 சவுண்ட் விட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா ரெடி ஆகிடும். கருவேப்பிலையும் போட்டாச்சு. மேலே மூடி வச்சுட்டு 3 சவுண்டு விட்டுடலாம். அப்புறமா கொத்தமல்லி தூவிட்டு மூடிடலாம். ஒரு பின் சக்கரை போட்டேன். டேஸ்ட் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகுது. இந்த மெத்தில் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலரிட்டு காமிக்கிறேன். சூப்பரான சாம்பார் சாதம் இந்த மெத்தில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தொட்டுக்கிறதுக்கு சவுச்சோக்கறி காயை வேக வச்சுட்டு நறுக்கினேன். வேக வச்சுட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தேங்காய் போட்டுட்டு வேக வச்ச காயை போட்டால் ரெடி ஆகிடுது.